இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 18:22. இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேலரை மொத்தமாக மோசே ஒருவன் வழி நடத்தும் போது அவனுக்கு மிகுந்த பாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மோசே ஒருவனாக இருந்து ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து இது சரி இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. அப்போ எல்லா வேலையும் தாமதமாகுது. அந்தந்த நேரத்துக்குள்ளே எந்த வேலையும் செய்து முடிக்க முடியல. அப்போ மோசேயோட மாமா எத்திரோ, நீ இப்படி செய்யாமல் இஸ்ரவேலில் உண்மையுள்ள பொருளாசை இல்லாமல் தேவனுக்கு பயந்து நடக்கிற திறமையுள்ள மனிதர்களை சில பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில வேலைகளை கொடு, அந்த பொறுப்பை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உனக்கு மனுஷர்களை வழி நடத்துறதுக்கு பாரமாக இருக்காது, எந்த வேலையும் தாமதமும் ஆகாது அப்படின்றத சொல்கிறான். அதன்படி மோசேவும் செய்கிறான். மோசேக்கு என்ன பயம் இருந்திருக்கும்? பொறுப்பை மற்றவங்க கையில் கொடுத்தோம்னா இது சரியாக நடக்குமா நடக்காதுன்னு கண்டிப்பாக பயம் இருந்திருக்கும். நாமளும் இந்த பயத்தினால தான் எல்லா வேலையும் நம்மளே செய்கிறோம். நமக்கு அது பாரமாக இருந்தாலும் நாமளே செய்கிறோம். இதனால் நமக்கு சோர்வு, மன அழுத்தம், டென்ஷன் எல்லாமே வருது. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் மற்றவங்க மேலே நம்ம காமிக்கிறோம், குடும்பத்து மேலே காமிக்கிறோம். இதனால் குடும்பத்துலேயும் சந்தோஷம் பாதிக்கப்படுது. நாம் உழைக்கிறது எதுக்காக? சந்தோஷமாக குடும்பமாக வாழ்கிறது தானே. ஆனால் வேலை டென்ஷனை மற்றவங்கள்ட்ட காமிக்கும்போது சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. அப்போ நாம் சில பொறுப்புகளை மற்றவங்கள்ட்ட கொடுக்குறதுலையோ இல்லை குடும்பத்தில் உள்ள நபர்கள்ட்ட கொடுக்குறதுல தப்பு இல்லை. சில பேர் ஏன் மற்றவங்ககிட்ட பொறுப்பை கொடுக்குறது இல்லைன்னா, நம்மக்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டு நம்மளோட அதிகமாக முன்னேறிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. நாம் ஒருத்தவங்கள முன்னேற்றினோம்னா நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் குறைவாக போக விட மாட்டார். ஆனால் மோசேயோட மாமா சொன்னது போல் உண்மையுள்ள, நேர்மையுள்ள, பொருளாசை இல்லாத, தேவபக்தியுள்ள மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அப்போ நம்மளோட பாரத்தை சுமக்கிறதுலையும் பாதிப்பு இருக்குது. எந்த தகுதி இல்லாதவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தாலும் அதுலேயும் பாதிப்பு இருக்குது. அப்போது சரியான நபர்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை கொடுத்துட்டு மோசேவை போல் நாமளும் அவங்க மேலே ஒரு கண்காணிப்பாக இருக்கணும். அப்படி இருந்து வேலை செய்யும்போது தான் அது பாரமாகவும் இருக்காது, நஷ்டமாகவும் ஆகாது. ஆமேன்.